நம்ம இந்த 4 பொருளை வச்சு ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பனானாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஃப்ரீசரில் 2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வாழைப்பழத்தை வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தாச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கணும். இப்போ இதை போட்டாச்சு. இது கூட பால் ஊற்றிக்கலாம். தேவைப்பட்டால் அதுக்கப்புறமா ஊற்றிக்கலாம். இது கூட கொஞ்சம் டைரி மில்க் சேர்த்துக்கலாம். அப்புறமா சர்க்கரை. இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்மூதி மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ அந்த ஸ்மூதி மாதிரி அரைச்சிருக்கிறத வந்து ஒரு கண்டெய்னரில் ஊற்றி 2 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரீஸ் பண்ணி எடுத்ததை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஓவர் நைட் இல்லைனா வந்து 8 மணி நேரம் வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கண்டெய்னரில் ஊற்றி. அவ்வளோதாங்க, 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்கூப் மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இப்போ மேலே கொஞ்சமாக பாதாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ, பாய்.